கோவை சரவணம்பட்டியில் உள்ள ராணுவ குடியிருப்பு பூங்காவில் மின்சாரம் தாக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் நேசராஜ். வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவல் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். சின்னவேடம்பட்டி துடியலூர் ரோடு AWHO ராமன் விகார் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. இங்குள்ள பூங்காவில் நேற்று மாலை 7 மணி அளவில் அங்கு வசிக்கும் பிரசாந்த் ரெட்டி என்பவரின் மகன் ஜியான்ஸ் ரெட்டி வயது 6, பாலச்சந்தர் என்பவரின் மகள் வியோமா பிரியா ஆகிய இருவரும் அங்குள்ள சறுக்கில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது சறுக்கில் விளையாடிய 2 பேரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். இதனையடுத்து அவர்களை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதனையடுத்து கோவை சிங்கநல்லூர் பகுதியில் உள்ள ESI மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் தற்பொழுது 2 குழந்தைகளையும் ஒரு குழந்தை ஆந்திரா நெல்லூர் அந்த பகுதிக்கு கொண்டு செல்கின்றனர். இன்னொரு குழந்தையை கோவை ராமன் விகார் அந்த பகுதிக்கு கொண்டு சென்று கோத்தகிரிக்கு சென்று உள்ளதாக தெரிவித்தனர். அவரது உறவினர்கள் மற்றும் அவர்களது நண்பர்கள் அந்த குழந்தைகளை பார்த்து கதறி அழுதது வேதனைக்குள்ளாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.